வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை ஸ்லைட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு டூ செகண்ட் கொடுத்துட்டு இப்போது பேக்கில் வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேட்டிங் வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அந்த சேட்டிங்கோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி வேறு கலர்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு கலர்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாங்குடைய பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் கட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த இதில் இருந்து வந்து கொஞ்சம் பாஸ்ட்டாக வந்து பீட் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகுதோ ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம கட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து அந்த இடத்துலேருந்து ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணோம். இப்போ நான் கொடுத்துருக்க சாங்கை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஓனாக வேறு சாங்ஸை கூட ஆட் பண்ணி அதனுடைய பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணி பார்த்துட்டனால இப்போ எகைன் வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பிஜிஎம்க்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் பாஸ்ட்டாக வந்து பீட் எஃபெக்ட் ஷோ ஆகிற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த சேட்டிங் வீடியோவை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எகைன் சொல்லிடுறேன், நீங்கள் ஓனாக கூட ஆட் பண்ணிக்கலாம் சாங்ஸை, இல்லை இந்த நான் கொடுத்துருக்க சாங்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சாங்கை யூஸ் பண்ணாலும் கரெக்டாக வந்து பிஜிஎம் வந்து எது வரை இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து நம்ம கரெக்டாக வந்து பீட் எஃபெக்ட் வந்து மூவ் ஆகிற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடு மீடியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை இப்போ 1 by 1 ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 செகண்ட் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு 20 செகண்டுக்கு வந்து ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண வாட்டி ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 90 செகண்ட் தான் இருக்குது. அதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு நம்ம இமேஜை கட் பண்ணிக்கலாம். இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜஸை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 செகண்டுக்கு அப்புறம் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோஸ்க்கு வந்து நீங்கள் பிஜிஎம் எந்த அளவுக்கு எந்த மாதிரி செட் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் அப்ளை டு ஆல்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண சேட்டிங் வீடியோட கலர்ஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கலரிங் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ண போகிற அந்த லைட் எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ண வாட்டி அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் கலர்ஸ் என்ற எஃபெக்ட்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம கால்மிட்டிஜை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுமோ சேம் அதே ஆப்பில் தான் இந்த யுவர் கலர்ஸ் என்ற எஃபெக்ட்டும் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கால்மிட்டிஜை இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து சேம் அதே ஆப்பில் எப்படி வந்து கால்மிட்டிஜை இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே ஆப்பில் இந்த யுவர் கலர் என்ற எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 எஃபெக்ட் இருக்கும். அதில் கடைசி எஃபெக்ட்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் செட் பண்ணுங்கள். 13 என்ற எஃபெக்ட்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு யுவர் கலர்ஸில் 13 எஃபெக்ட்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லோடிங் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன்.
அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக சென்டரில் வீடியோட சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லோடிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பு அந்த சேட்டிங் வீடியோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ 11 செகண்ட் கிட்ட இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க அந்த லோடிங் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. மியூட் பண்ணிவிட்டு இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அதை ஸ்க்ரீன் ஃபுல்லாக நல்லா ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.